என்னோட பேரு கீதா. இன்னைக்கு என்னோட கணவர் ரவி பத்தியும், என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரவி என்னை விட சற்று வயது மூத்தவர் தான். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நாங்க ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்ல. ரவி இரவும் பகலுமா வேலை செய்வாரு. அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டு வந்தாரு. சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டு விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறதே இல்லை. சரியான நேரத்துக்கு வரதில்ல. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல கூட அவர் ஆர்வம் காட்டவே இல்லை. வீட்டுக்கு அவசரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிடுவாரு. அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்தை என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட இதை பற்றி பேச முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல தயாராக இல்லை. அவர் என்கிட்ட, உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு, நான் வெளியில் கடுமையாக உழைச்சிட்ருக்கேன், எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நீ என்ன மேலும் தொந்தரவு செய்யாதன்னு ரொம்பவே கடுமையாக பேசினாரு. அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்குறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அன்போட உங்களுக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேன். உடனே அவர், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, நீ தூங்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போயிட்டு உடனே அவரும், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, நீ தூங்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. நான் தூக்கத்தில் இருந்தப்போ அவர் பின்னால் வந்து என்னை கட்டி அணைச்சாரு. நானும் உடனடியாக அவரை அணைச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்தேன். அவரோட பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டேன். மீண்டும் நைட்டு முழுக்க நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சுகத்தை அனுபவித்தோம். பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட படுத்திருந்தாரு. பல நாட்களாக அவர் தீர்க்காத எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் தீர்த்து வச்சாரு. என்னோட உடல் முழுக்க வலிச்சிச்சு. காலையில் நான் சீக்கிரமாக எழும்பலை. அவர் சீக்கிரமாக எழும்பி வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ எனக்கு அவர் மேலே இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அவர் வேலை டென்ஷன்னால தான் கவலையில் இருந்திருப்பாருன்னு நான் நம்பினேன். நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தேன். ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட மனசில் நான் முடிவு பண்ணேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் ரவி என்கிட்ட, நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், என்னோட நண்பர்கள் கூட வெளியூர் போக போகிறேன்னு சொன்னார். நானும் சரி, ஆனால் நான் தனியாக இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டேன். உடனே அவரும், பயப்படாத, ஏதாவது பயமாக இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் காலையில் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அந்த நைட்டு நான் வீட்டில் தனியாக இருந்தேன். தூங்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால் பக்கத்து வீட்டில் இருந்த சுமதியை கூப்பிட்டேன். என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ வந்து என் கூட படுத்துக்குவியான்னு கேட்டேன். அதுக்கு சுமதி, என்னோட கணவர் மிகவுமே குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவரை கவனிக்க என்னால் முடியலை, அதனால் நான் வர முடியாது, ஆனால் ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புகிறேன்னு சொன்னான். அவளோட மகன்தான் சூர்யா. அவனுக்கு வயசு 17. அவன் அப்போது வெறும் 11ஆம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருந்தான். அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான். ஆண்டி, நீங்கள் தூங்குங்க, நான் படிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தான். நான் உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு, நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால எனக்கும் சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் தூக்கத்தில் இருந்தப்போ யாரோ என் மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் அரைகுறை தூக்கத்தில் இருந்தேன். என்னோட கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு. ஆனால் என்னோட மனசு முழுவதும் அமைதியாக இல்லை. ஏதோ விசித்திரமாக உணர ஆரம்பித்தேன். என்னோட உடலில் ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பட்டுச்சு. ஒரு விரல் மிக கவனமாக மென்மையாக என்னோட கையிலையும் தோல்லையும் நகர்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அது கனவாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்பரிசம் தெளிவாக உணரப்பட்டப்போ என்னோட மனம் விழித்து கொண்டது. நான் மெதுவாக என்னோட கண்களை திறந்தேன். ரூம் இருட்டாக இருந்துச்சு. வெளியில் இருந்த தெருவிளக்கோட மங்கிய வெளிச்சம் என்னோட ரூம்குள்ளே வந்துச்சு. நான் மெதுவாக தலையை திருப்பி பார்த்தேன். சூர்யா என்னோட கட்டிலில் உட்கார்ந்துருந்தான். அவன் கவனம் என்னோட முகத்தில் இல்லை. அவன் என்னோட கன்னத்துலையும் கூந்தல்லையும் கை வச்சு தடவிக்கிட்டு இருந்தான். அந்த கணம் என்னோட உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு.
என்னோட மனசில் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நான் திடீர்னு ஒரு இருமலை போல சத்தம் எழுப்புனேன். அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சியாகிட்டான். அவன் தன்னோட கையை பின்னால் இழுத்துக்கிட்டு திகைப்போட பின்னால் நகர்ந்தான். அவனோட முகத்தில் பயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நான் கோபத்தோட என்ன செஞ்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்டேன். அவன் பயந்துக்கிட்டே, இல்லை ஆண்டி, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட முடி கண்களில் விழுந்துச்சு. அதை நான் விளக்குனேன். வேறு எந்த எண்ணத்துலையும் நான் இதை செய்யலைன்னு சொன்னான். நான் அவனை வச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசு ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. அவன் வெறும் பையன், ஆனால் அந்த ஸ்பரிசத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. நான் எதுவும் பேசாமல் எழும்பி உட்கார்ந்தேன். அவன் அமைதியாக புத்தகங்களோட ஓரமாக போயிட்டான். நான் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் படுத்தேன். என்னோட மனசில் ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா படிச்சிட்டு இருந்தான். அது ஒரு கனவுன்னு நினச்சி நான் திரும்பவும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் சூர்யா தன்னோட புத்தகங்களை ஒதுக்கி வச்சுட்டு என்னோட பக்கத்தில் வந்தான். என்னோட உடல் மேலே கை வைக்க ஆரம்பித்தான். அவன் மெதுவாக என்னோட சட்டையை திறக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா என்னோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனோட விரல்களை படர விட்டான். நான் மெதுவாக அவனோட கையை பிடிச்சப்போ அவன் மறு கையால் என்னோட கையை தட்டி விட்டுட்டு என்னோட கால்களை விலக்கி பலமாக அந்த இடத்த அமுக்க தொடங்கினான். நான் பெரியவளாக இருந்தும் 17 வயசு சூர்யா என்னை ஒரு சொர்க்கத்தை உணர வச்சான். அவன் என்னை படுக்கையில் புரட்டி எடுத்து முடித்தான். அதுக்கப்புறமா அவன் எழும்பி அவனோட இடத்துல தூங்க போயிட்டான். இதை பார்த்ததுக்கப்புறம் நான் தூக்கத்திலேருந்து எழும்பி உட்காந்து பார்த்தேன். அப்போது சூர்யா நல்லா தூங்கிட்டு இருந்தான். திரும்பவும் எனக்கு இது ஒரு கனவு போல தான் தோணுச்சு. ஆனால் இந்த முறை என்னோட உடல் வலிச்சுது. நான் எழும்பி என்னோட களைஞ்சிருந்த சேலையை சரி செஞ்சுக்கிட்டு தூங்கினேன். காலையில் எழுந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் சீக்கிரமாக எழும்பி பாத்ரூம் போனேன். அங்கே பார்த்தா என்னோட உடல் முழுக்க சிவந்து போயிருந்தது. எனக்கு எதுவுமே புரியலை. என்னோட மனசில் ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் சூர்யாவை கூப்பிட்டு கேட்டேன், சூர்யா, நேற்று நைட்டு யாராவது வந்தாங்களா? சூர்யாவும், இல்லை, ஏன் ஆண்டி அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டான். நான் அப்படின்னா நீ நைட்டு முழுக்க என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு கேட்டேன். சூர்யாவும், ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் படித்தேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து போயிட்டான். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் ரவிக்கு ஃபோன் பண்ணேன். ரவி யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருந்தான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். நானும் எழும்பி வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நைட்டு நடந்த சம்பவம் என்னோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரவி வீட்டுக்கு வந்தான். அவனோட முகம் ரொம்பவே சோர்வாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் தெரிஞ்சிச்சு. நானும் வருத்தத்தோட, என்னாச்சு, நேற்று ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லைன்னு கேட்டேன். அவன் சாதாரணமாக, சாரி, என்னோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு, நண்பனோட வீட்டில் படுத்துட்டேன்னு சொன்னான். நான் எதுவுமே பேசலை. சரி இருக்கட்டும். ரவிக்கு சாப்பாடு பரிமாறினே. வீட்டில் அமைதி நிலவுச்சு. ஆனால் என்னோட மனசில் இப்போ 2 கேள்விகள் இருந்துச்சு. ரவி அவர் ஏன் வீட்டிலேருந்து விலக ஆரம்பித்தாரு? சூர்யா அவர் ஒரு நைட்டு விசித்திரமாக நடந்துக்கிட்டது ஏன்? எனக்கு எங்கேயோ ரவி மேலேயும் சூர்யா மேலேயும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அது கனவாக இருந்தா என்னோட உடல் ஏன் வலிக்குது? அதனால் எனக்கு சூர்யா மேலே தான் சந்தேகம் வந்துச்சு. என்னோட மனசில் ரவி, சூர்யா 2 பேர் மேலேயும் சந்தேகம் அதிகமாச்சு. சூர்யாவும் எதுவும் சொல்ல தயாராக இல்லாததுனால நான் ஒரு திட்டம் தீட்டினேன். நான் ரவிக்கிட்ட, நீங்கள் அடுத்த நாள் நைட்டு எப்போ வெளியில் போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் எப்போ வாடகைக்கு ஆட்டோ கிடைக்குமோ அப்போ போவேன், உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். நான் காத்திருந்த மாதிரியே அது நடந்துச்சு. ஒரு நாள் ரவி, எனக்கு ஒரு இடத்துல வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட கிடச்சிருக்கு, திரும்பி வர நைட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு. எனக்கு இதுவே தேவைப்பட்டுச்சு. நான் உடனடியாக சுமதிக்கு ஃபோன் பண்ணி வந்து என்னோட வீட்டில் என் கூட படுத்துக்கிறியான்னு கேட்டேன். சுமதியும், உனக்கு என்னோட கணவர் பற்றி தெரியும், ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புகிறேன்னு சொன்னா. நானும் சரி அனுப்புன்னு சொன்னேன். சூர்யா அவனோட புத்தகத்தோட தயாராக இருந்தான்.
இதோ வர்றேன்னு சொல்லிட்டு என் கூட வர தயாரானா. எங்க வீடுகளுக்கு இடைய அதிக தூரம் இல்லை, ஒரு வீட்டை தாண்டி தான் போகணும். நாங்கள் நடந்து போனோம். நான் முன்னாடி நடந்துக்கிட்டே இருந்தேன். என்னோட பின்னாடி அவன் வந்தான். நான் திரும்பி பார்த்தப்பையெல்லாம் அவன் என் மேலே ஒரு கூர்ந்த பார்வையை வச்சிருந்தான். ஒருவேளை என்னோட உயரமான ஒல்லியான உடல்வாகு, சிவந்த நிறம், மென்மையான முகம், என்னோட நடையில் இருந்த ஒரு விதமான தன்னம்பிக்கை காரணமா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் பார்க்க தான் தோணும். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நேரம் அதிகமாகிட்டதுனால சூர்யா நீ தூங்குங்க, நான் படிக்கிறேன்னு சொன்னான். நானும் சரி, உனக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா கேட்டேன். சூர்யாவும் வேணாம், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். நான் எழும்பினேன். நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போனேன். திரும்பி வந்தப்போ யாரும் நினைக்காத என்னோட மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி அதை டிவி மேலே வச்சுட்டு வந்தேன். இது சூர்யாவுக்கு தெரியாது. நான் என்னோட படுக்கையில் படுத்துட்டேன். நான் தூங்குற மாதிரி நடித்தேன். ஆனால் நான் விழிச்சுக்கிட்டே இருந்தேன். சூர்யா நினச்ச மாதிரியே நடந்துச்சு. சூர்யா மெதுவாக எழும்புனா என்னோட பக்கத்தில் வந்து என்னோட ஜாக்கெட் மேலே கை வச்சான். அவனோட கையில் ஸ்பரிசம் பட்டதும் என்னோட மூச்சு கொஞ்சம் தடுமாறுச்சு. அடுத்த சில வினாடிகளில் அவன் என்னை தன்னோட பக்கமாக இழுத்தான். என் உதடுகளில் அவனோட ஆவலுடனான ஸ்பரிசம் பட்டுச்சு. அவன் என்னோட கால்களை மெதுவாக சேலை சற்று விலகிச்சு. எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் நான் எதுவும் பேசலை. அப்போ நான் மெதுவாக என்னோட கண்களை திறந்தேன். சூர்யா என்னை பார்த்தான். அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கையில் ஸ்பரிசம் நின்னாலும் அவன் எதுவுமே பேசலை. நான் கண்களை திறந்தப்போ அரைகுழை ஆடைகளோடு நின்றாலும் அவனால் எதுவுமே பேச முடியல. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா பயந்துக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மெதுவாக எழும்பி அவனோட உடைகளை சரி செஞ்சுக்கிட்டு அமைதியாக தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நானும் மெதுவாக சேலையை சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்தில் போய் உட்காந்தேன். நான் அவன்கிட்ட நீ என்ன செஞ்சிட்ருக்கன்னு கேட்டேன். அவனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். நான் மெதுவாக சூர்யாவோட காதுக்கு பக்கத்தில் போய் கிசுகிசுக்க ஆரம்பித்தேன். சூர்யா, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெளிவாக சொல்லு. என்னோட கையை அவனோட இடுப்புக்கு கீழே நகர்த்தி அவனை பிடிச்சி இருக்குனே. அவனும் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தான். ஆனால் அவனோட கண்களில் இருந்த ஆசை எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. நான் அவனோடத லேசாக விளக்குனேன். அந்த ஸ்பரிசத்திலிருந்து அந்த நேரத்தில் என்னோட உடல் பக்கத்தில் வர அவனோட ஆவல் அதிகமாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அவனும் உடல்ல இருந்து அது தெரிஞ்சுது. அவன் ரொம்பவே பயந்துருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அவன்கிட்ட நீ என்னோட பக்கத்தில் வந்து என்னையோட சேலையை விலக்கி நீ என்ன செஞ்ச, இதையா நீ படிச்சன்னு கேட்டேன். அவனும் இல்லை, நான் அப்படி செய்யலைன்னு எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே பயந்தான். நான் அவன்கிட்ட சரி தூங்குன்னு சொல்லி அவனை தூங்க வச்சேன். காலையில் எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாமல் சீக்கிரமாக எழும்பி வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழும்பினேன். டிவி மேலே வச்ச மொபைலை எடுத்தேன். மொபைலில் எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்னை பார்த்தா. நான் நடந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அதை பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்தில் தூங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்கிறதில்ல. அவனுக்கு நல்ல பாடம் கிடச்சிச்சு. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்த ரவிக்கிட்ட சொல்லியிருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனால் நான் ரவிக்கிட்ட சொல்லலை. ஏன்னா ரவி மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைலை எடுத்தேன். மொபைலில் பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில் சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அதை பார்த்த நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தப்போ அவர் வெளியே வந்து ஏன் மொபைல் எடுக்கிற, என்ன செய்கிற, அதை இங்கே கொடுன்னு சொல்லிட்டு வேகமாக வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் வெளியே போகும்போது என்னோட பார்வை அவரோட மொபைல் மேலே தான் இருந்துச்சு. அவரோட முகத்தில் ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை இருந்துச்சு. அவர் யாரையோ சந்திக்க போகிறாருன்னு நான் உறுதியாக நம்பினேன். அவர் வாழ்க்கையில் இன்னொருத்தங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் அவரை பின்தொடர முடிவு செஞ்சேன். துப்பட்டாவால் முகத்தை மறைச்சிக்கிட்டு சாதாரண உடையை அணிஞ்சு ஸ்கூட்டியில் மெதுவாக பின்தொடர்ந்தேன். அவர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போனார். என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது.
ஒரு கட்டத்தில் அவர் ஒரு காஃபி கடை பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பொண்ணுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். 5 நிமிஷங்களில் அந்த பொண்ணு வந்தா. உயரமானவ, சிவந்த நிறம், கூந்தலை அவிழ்த்து விட்டுருந்தா. ஸ்மார்ட்டான உடையில் சினிமா பாணியில் வந்தா. என்னோட மூச்சு நின்ன மாதிரி உணர்ந்தேன். அவர் அவளோட கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் உள்ளே போனாங்க. நான் எதிரில் உள்ள பூங்கால ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னோட மூச்சு ஆழமாச்சு. கண்களில் உடனே நீர்வழி ஆரம்பிச்சது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அவங்க 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் சிரிச்சிட்டு இருந்தா. அவர் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவர் என்னோட கணவரே இல்லை. ஏன் கூட இந்த மாதிரி அமைதியாக பேச சந்தோஷமாக இருக்க நேரம் கொடுக்காதவர். இங்கே அவர் முழுவதுமாக அந்த பெண் கூட சந்தோஷமாக இருந்தார். என்னோட கையில் ஃபோன் இருந்துச்சு. ஒரு கணம் ஆதாரமாக ஒரு புகைப்படம் எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் இல்லை, நான் அமைதியாக இருந்தேன். ஒரு மனைவியாக என்னோட அகங்காரம் காயப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் நான் அங்கே சண்டை போட விரும்பலை. நான் இன்னும் என்னோட காதலை மதித்தேன். நான் வீட்டுக்கு திரும்பினேன். கண்களில் கண்ணீர், மனசில் வேதனை. அந்த நைட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்போ எப்பவும் போல் நடந்துக்கிட்டாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆஃபீஸ் வேலை அதிகம்னு சொல்லிட்டு படுக்கை அறைக்கு போனார். நான் அமைதியாக மௌனமாக இருந்தேன். எனக்கு கோபம் அதிகமாச்சு. என்னோட கணவர் எனக்கு துரோகம் செய்கிறாரு. அவர் நைட்டு பகலாக வேலை செய்யலை, ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் என்கிட்ட, நண்பர்களோட சுற்றுலா போகிறேன், 4 நாள் ஆகும், நாங்கள் வெகு தூரம் போகிறோன்னு சொன்னார். நானும் சரின்னு நான் கோவத்தில் இருந்தேன். நான் என்னோட கணவரை விவாகரத்து செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவரை விவாகரத்து பண்ணிவிட்டு என்னோட பெற்றோர் கூட போகலான்னு நினச்சேன். ஆனால் விவாகரத்துக்கு அப்புறம் பெற்றோர் எவ்வளவு காலம் இருப்பாங்க? கடைசியில் நான் தனியாக தான் இருக்கணும். அதனால நான் என்னோட கணவரை மாற்ற முயற்சி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் 4 நாட்களுக்கு அப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது, அவர் சுற்றுலா போன இடத்துல போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த செய்தி எனக்கு டிவியில் கிடச்சிது. அந்த பெண்ணை சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கிருந்த ஒரு மலையிலிருந்து தள்ளி விட்டார். அந்த பெண் இறந்துட்டா. அது காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு கடுமையான தண்டனையும் கிடச்சிது. அவர் இனி வெளியே வர முடியாது. என்னோட கணவர் எனக்கு துரோகம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவி பெண்ணோட உயிரையும் பறிச்சிருக்காரு. அவர் அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பித்ததுலேருந்தே அவரோட பேச்சிலையும் சரி, நடத்தையிலையும் சரி ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துக்கிட்டாருங்கிறத நான் அவர் கூட இருந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்துக்குரியதாக இருந்துச்சு. நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். என்னோட கணவருக்கு விவாகரத்து கொடுக்க நினச்சேன். ஆனால் அவர் ஒரு பெண்ணோட உயிரை எடுத்திருக்காரு. இது எனக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துச்சு. நான் அவரை பார்க்க போகவே இல்லை. அவர் எங்கே இருக்காரு, என்ன செய்கிறாருன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் நேராக என்னோட பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என் பெற்றோர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி அதை நடத்திக்கிட்டு வரேன். என்னோட பெற்றோரை என்னோட வருமானத்திலேருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இரவில் தூங்கும்போது எனக்கு சூர்யாவோட நினைவு வந்துச்சு. நான் அவனை அடித்ததுக்காக இப்போ மிகவும் வருத்தப்படுறேன். ஒரு நாள் சூர்யாவை போலவே இருந்த ஒரு பையன் என்னோட வீட்டுக்கு வந்தான். என்னோட பெற்றோர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. என்னோட பக்கத்தில் தூங்க கூப்பிட்டேன். ஆனால் இவன் சூர்யாவை விட கொஞ்சம் குள்ளமாக இருந்தான். தனிமையில் இருந்த கீதா அவனை பழைய நினைவுகள் கூட தான் கூட தூங்க கூப்பிட்டாங்க. தன்னோட கணவர் ரவியால் காயப்பட்டிருந்தாலும் தனிப்பட்ட ஆசைகளுக்காக பக்கத்து வீட்டு இளைஞர்களை பயன்படுத்துவது சரியான தீர்வு இல்லைங்கிறத உணர்ந்தாங்க. அந்த பையன் சூர்யா இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் அதே தவறை செய்ய அவங்க விரும்பலை. ரவி துரோகத்தால் ஏற்பட்ட வெறுமை உணர்வை இன்னொரு தவறான உறவு மூலமாக நிரூபிக்க முயற்சி செய்கிறத தவிர்த்து தன்னோட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் மீட்டெடுக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க. கீதா சூர்யா தொடர்பான பழைய நினைவுகள்லேருந்து வெளியேறி தான் மேலேயும் தான் பெற்றோர் மேலேயும் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ரவியோட கைது அவர் ஒரு பெண்ணாக சுயாதீனமாக வாழ்க்கைக்குள்ளே தள்ளிச்சு. கணவனால் துரோகம் செய்யப்பட்ட ஒரு பெண் பழிவாங்கலோ அல்லது சலனங்களோ இன்றி தன்னோட தனிப்பட்ட சுயமரியாதையை மீட்டெடுத்து அமைதியான புதிய வாழ்க்கையை தொடங்கும் விடுதலை பயணமாக நிறைவு பெற்றுச்சு. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.